ஹாய் நண்பர்களே, பெட்டிகளில் வைக்கும்போது கம்பளி உடைகள் எவ்வாறு துளைகளை பெறுகின்றன என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம். பெரும்பாலானவர்கள் கம்பளி உடைகளில் உள்ள துளைகளை பட்டுப்பூச்சிகள் உருவாக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது உண்மையல்ல. பட்டுப்பூச்சிகள் கம்பளியை சாப்பிடுவதில்லை. அப்படியென்றால் இந்த சேதம் எவ்வாறு ஏற்படுகிறது? சில லார்வாக்கள் கம்பளியை உணவாக எடுத்துக்கொள்கின்றன. பட்டுப்பூச்சியின் வாழ்க்கைச் சுற்று 4 நிலைகளைக் கொண்டது: முட்டை, லார்வா, பூப்பா மற்றும் முதிர்ந்த பூச்சி. பெண் லார்வாக்கள் 1000க்கும் அதிகமான முட்டைகளை இடக்கூடும். சுமார் ஒரு வாரத்தில் அவை புழுக்களாக உருவாகும். கம்பளிப்பூச்சி என்பது பட்டாம்பூச்சிகள், அந்துப்பூச்சி போன்றவற்றின் இளம் நிலைக்கு வழங்கப்படும் பெயர். இந்த கட்டத்தில் புழுவின் முக்கிய செயல்பாடு உண்ணுதல் மற்றும் வளர்தல் ஆகும். வெவ்வேறு வகையான பட்டுப்பூச்சிகளின் உதாரணங்கள்: உறை தயாரிக்கும் அந்துப்பூச்சி, வலைப்பூச்சி, திரைச்சீலை அந்துப்பூச்சி. கம்பளிப்பூச்சிற்கு பலமான வாய் மற்றும் கடிக்கும் தாடைகள் இருக்கும். அவை துணி மற்றும் மிருதுவிழுதை மென்று சாப்பிடக்கூடியவை. உறை தயாரிக்கும் கம்பளிப்பூச்சி பட்டில் செய்யப்பட்ட ஒரு சிறிய குழாயுறை உருவாக்கி அதில் கோடுகளை உருவாக்கும். அதில் கம்பளிப்பூச்சி பட்டு உண்ணும். வலை நெய்யும் பட்டுப்பூச்சியின் புழு எப்போதும் தனது பட்டுத்துண்டால் ஒரு பாதையை விட்டுச் செல்கிறது மற்றும் ஒரு பட்டுப் புதர்க்குடில் நெய்கிறது. திரைச்சீலை கம்பளிப்பூச்சி கம்பளியை சாப்பிடுகிறது, மேலும் தொடர்ச்சியான சுரங்கங்களை உருவாக்கி அவற்றை பட்டுடன் வரிசைப்படுத்துகிறது. முழுமையாக வளர்ந்ததும் அது சுரங்கப்பாதைகளில் ஒன்றிற்குள் சென்று அந்துப்பூச்சியாக வெளியே வரத் தயாராகும் வரை அங்கேயே இருக்கும். கம்பளிப்பூச்சிகள் நம் துணிகளில் துளைகளை உருவாக்குவது இப்படித்தான். துணிகளில் அந்துப்பூச்சி முட்டையிடாமல் பார்த்துக் கொள்வதன் மூலம் துணிகளை அத்தகைய சேதத்திலிருந்து பாதுகாக்க முடியும். கோடைக்காலத்திற்காக துணிகளை அகற்றுவதற்கு முன் அவற்றை காற்றோட்டம் செய்து துலக்கி அவற்றில் அந்துப்பூச்சி முட்டைகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அந்துப்பூச்சிகள் காகிதத்தை உண்ண முடியாது என்பதால் தடிமனான காகிதத்தில் துணிகளை சுற்றி வைப்பது நல்லது. அந்துப்பூச்சி பந்துகள் அந்துப்பூச்சிகளை விலக்கி வைக்கின்றன, ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய முட்டைகள் அல்லது லார்வாக்களை கொல்லாது. கோடைக்காலத்திற்காக துணிகளை பேக் செய்வதற்கு முன் உலர் சுத்தம் செய்வதே சிறந்த வழி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.